என் பேர் பான்மதி, எங்கள் ஊர் புங்கனூர். நான் ஒரு ராசாராணி கதை சொல்ல போகிறேன். எங்கள் ஊர் ஒரு ஊரில் ராசாராணி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வெகு நாளாக குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. குழந்தையே இல்லாமல் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, ஐயா நம்ம குழந்தையே இல்லாமல் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் குழந்த பாக்கியம் கேட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. எங்கே ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் மண்டிகாடு தவுசில் இருக்காங்க. அங்கேருந்து பரமசையனும் பார்வதி தாயாரும் கானகத்தில் வந்து பார்வதி சொன்னிச்சான், ஐயா யாரோ 2 பேரும் மண்டிகாடு தவுசிலே நிற்கிறாங்க, நம்ம போய் படி போட்டுட்டு போகணும், அவங்களுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு பரமசையனை பார்வதி கூப்பிடுது. அப்படின்னா வா பொண்ணே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், சரி வாங்க அப்படின்ட்டு போய் நட்டு அவங்க மண்டிகால் தவுசில் இருக்காங்கன்னா, இவங்க பரமசையனும் பார்வதி தாயாரும், அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், வாங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, சொத்து சுகம் நிறையா இருக்குது, எனக்கு குழந்த பாக்கியம்தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிப்பா குழந்த பாக்கியம் தானே வேணும்னுட்டு, சரி போங்க அப்படின்னு 3 தேங்காயை கொடுத்து வர சொல்லிட்டாங்க. இந்த தேங்காயை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே போய் ஊர் வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை உடச்சி இருங்க, உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு ஊடெல்லாம் கழுவி விட்டுவிட்டு ஒரு தேங்காயை உடச்சி 2 பேருமா 2 பேருமா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டோன்னா குழந்த கர்ப்பமாகிடுச்சு. அதே மாதமாக அந்த ராணியம்மா இருக்காங்க. ராணியம்மா இருந்தால் 10 செண்டு குழந்த பிறக்குது, பெண் குழந்த பிறக்குதுன்னா என்னம்மா பிறக்குதுன்னா, நீ அவசாரி போவாமா, அவசாரி பட்டை வாங்கணும், நீ வறண்ட பட்டை வாங்கணும்னு பரமசையன் தலையில் எழுதிடுச்சு. எழுதுனதுக்கு ஒரு பாடு அந்த பொண்ணை ஒரு வளர்த்து நல்லா சாதி மார்களெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு பொண்ணு ஒரு தட்டில் பூவை ஒரு தட்டில் வச்சுருக்காங்க. பொண்ணு ஒரு தட்டில் பூவை ஒரு தட்டில் வச்சுருக்கவும் இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சான், மாடிக்கு முடி உணர்த்து வந்துருந்துருக்கு. மேசராகி அதுக்கு அது வந்தோன்னா மேசராகி தாதிங்கெல்லாம் இருக்கிறப்ப முடி உணர்த்து வந்துருக்கிறப்ப கர்ப்பமாகிடுச்சு. கர்ப்பமாகணுன்னா இந்த தாதிங்கெல்லாம் வந்து எடை போடுவாங்க. எடை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ராசாவுக்கிட்ட போய், ராசா என்னன்னு தெரியல, நம்ம பாப்பா மாதத்துக்கு மாதம் எடையா கூட வருது அப்படின்ட்டாங்க. தாதிங்கன்னா பார்க்குறவங்க, இந்த வீட்டுக்காரவங்க வேலை பார்க்குறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் ஒருத்த கொண்டாந்து என்னை பாடுங்கிறீங்களா, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தாதிங்க பாருங்கிறப்ப ராசாவை எடை கூட வருது அப்படின்னு மாதம் நெருங்க மாதம் கூட வர எடை கூட வந்துடுச்சு. கூட வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போன்னா நம்ம இந்த பொண்ணு ஏதோ நடந்துருக்கு, ஒன்றுமே அறியல, சும்மா தான் ஏதோ அதான் வறண்ட பட்டை வாங்கணும், அவசாரி பட்டை வாங்கணும்னு தலையில் எழுதிடுச்சே. அவங்க பிள்ளைக்கு அவங்களே எழுதிட்டாங்க. அதை அழித்து என்ன நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்த வரத்துக்கு இது மாதிரி எழுதிருக்கீங்களேன்னு அந்த ஈஸ்வரி கேட்குறப்ப, நான் இன்னும் எழுதுனதா நான் அழிச்சு எழுத மாட்டேன், அந்த யாருக்கு என்ன எழுத்து அந்த எழுத்து தான் பொண்ணேன், நம்ம பிள்ளைன்னு நம்ம கொடுத்த வரமுன்னு நம்ம அழிச்சு எழுதணும்னா உலகமே நம்ம அழிச்சு எழுத முடியாதுன்ட்டாங்க. சரி நம்ம பிள்ளைக்கு எப்படியோ ஆகிட்டு போகுதுன்னு இந்த ஈஸ்வரி அதையும் தாங்கிக்கிச்சு. தாங்கி 10 செண்டு பிறந்து தான் மாதம் கூட எடை வர அப்போ அந்த ராசா என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு முகத்தில் நம்ம முடிக்கக்கூடாது, கொண்டே வெட்டி அந்த பிள்ளைய வெட்டி எனக்கு ரத்தத்தை கொண்டுக்கிட்டு வாங்கங்கிறாங்க. ரத்தம் கொண்டுக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டு இப்படி இந்த வேலைக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. கொண்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை காரில் வச்சு, இங்கே வாமா அங்கே போயிட்டு வரலாம், குத்துறேன்னாலாம் சொல்லலை, வெட்டுறேன்னாலாம் சொல்லலை.
அங்கே வாமா நம்ம நீ வீட்டில் இருக்கிற அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வருவோம், உனக்கு என்ன மண்ணு வருவோம் அப்படின்னு சொல்லி பொண்ணா காட்டுக்கு நடுக்காட்டில் அழைச்சிக்கிட்டு போய் அருவாளை காமிக்கவும் நான் ஒரு தப்புமே செய்யலை, நான் ஆண்டவரோட பிள்ளை, என்னை என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் ஒன்றுமே உன்னை பண்ணலை அப்படின்னு இப்போ வேலைக்காரவங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு இந்த கட்டணை இலையுது பாருங்கள் காட்டில், அதை ஏதோ ஒரு கட்டணாவை பிடிச்சி ரத்தத்தை பிடிச்சி அறுத்து ரத்தம் கொண்டுக்கிட்டு வந்து அந்த ராசாவுக்கிட்ட காமிச்சிட்டாங்க. வெட்டி நாங்கள் காட்டில் போட்டுட்டு வந்துட்டோம், நீங்கள் எதுக்குமே பயப்படாண்டா, நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருங்க அப்படின்னுட்டு இந்த பொண்ணு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த வேலைக்காரனுங்க முழிச்சு பார்த்தா ஒருத்தரை கூட காணோம், நடுக்காட்டில் உக்காந்துருக்கு, அழுதுகிட்டே உக்காந்துருக்கு. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்கள் என்ன பொண்ணு உன்னை அறையில் தானே உன்னை வச்சுருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு அவங்க வந்து தெய்வங்க வந்து கேட்குறப்ப அந்த பொண்ணு போட்ட தர நிமிராமல் இருக்குது. என்னத்தை சொல்லுவோம், இன்னும் ஒரு பாவமும் செய்யலைன்னு சொல்லலை. அப்புறம் என்ன செஞ்சிருச்சுங்க, இதே மாதிரி எத்தனை நாளைக்கு பட்டினியாக கிடக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு அங்கனே கடவுள் பழம் செடி கொடி பழங்க திட்டுச்சு விட்டுட்டு பறித்து சாப்பிட்றாப்புல வச்சுட்டு போயிடுச்சு. பறித்து வச்சுட்டு எதுவும் இந்த இதுங்க காட்டானதுங்க மேயும்ல அதெல்லாம் அந்த புள்ளை எதுவும் பண்ணாமல் ஒரு கூடை மாதிரி வச்சுட்டு போயிடுச்சு ஆண்டவர். வச்சுட்டு போனோன்னா அந்த பொண்ணு அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணும், ஒரு கதை நடந்து போச்சு, அவுசாரி கதை நடந்து போச்சு. இந்த வறண்டு வேணும்ல, அந்த பட்டம் வாங்கணும்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்படியே அது என்ன சொல்லுதான் வந்து இப்படியே இந்த பழங்கொடியே தின்னுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருப்பா, அதே பரமசேனே வந்து சொல்லுதான். போய் இந்தங்கிட்டு காட்டு பக்கம் வீட்டுக்குள்ளே தெருவுக்குள்ளே நுழைஞ்சி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களே வந்து சொல்கிறாங்க நம்ம போவோம் அப்படின்னு இப்படி ஊருக்குள்ளே வந்தப்பா ஒரு பொண்ணுக்கு குழந்த பிறந்து அம்மா எனக்கு இந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் ஆற்றுக்கு போயிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போகுது. இந்த பிள்ளைய விட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா பிள்ளை குழந்த ரொம்ப அழுகுது அப்படிங்கிறப்ப தாலி செங்கிலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு. விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும் அந்த தாலி செங்கிலியை செவுத்தில் அந்த பொம்மையெல்லாம் எழுதுறீங்க பாருங்கள், அது மாதிரி பொம்மை எழுதிக்கிட்டு இருந்தப்ப பாப்பா அழுவாத கருப்பா நீ வானுங்கம்ட்டங்கிற அந்த பொம்மை கேட்குது, செவுத்தில் இருக்க பொம்மை கேட்குதுப்பா இந்த சங்கிலி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தாலியை அந்த சங்கிலியை பிடுங்கிக்குது. அதாவது அந்த செவுத்தில் இருக்க பொம்மை பிடுங்கிக்குது. பிடுங்கிக்குதுன்னாக்கா அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அங்கே ஆற்றுலேருந்து வந்து பிள்ளை அங்கேக்கிட்டு தலையை உணர்த்திக்கிட்டு பாயே இது சங்கிலி கொடுத்தேனே கொடுமா அப்படின்னு கேட்குறப்ப சங்கிலியை கொடுங்கம்மா, நீங்கள் சாப்பிடுவீங்க, நான் சாப்பாடு போடுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்கம்மான்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு தலையை சுரண்டிக்கிட்டே நம்ம என்ன சொல்கிறது, செவுறு பிடிங்கிக்கிச்சுன்னா யார் நம்புவான்? அம்மா அந்த கொண்டே இப்படி ஆட்டிக்கிட்டு நின்னேன், இந்த செவுத்தில் இருக்க பொம்மை பிடிங்கிக்கிச்சின்னு இந்த பொண்ணு சொல்லுதான். பொம்மை பிடிங்கிக்கிச்சுன்னா யார் நம்புவா? ஒருத்தருமே நம்ப மாட்டாங்க. அடிக்கிறாங்கலாம் பிடிச்சிக்கிட்டு சங்கிலியெல்லாம் அந்த பொம்பளை வறண்டிக்கிச்சின்னு துணிமணியெல்லாம் அவுத்து அநியாயம் பண்ணி அடியான அடி கெற்பமாக இருக்க பிள்ளை அடிக்கிறாங்க. ராசா விட்டு பிள்ளை அடிக்கிறப்ப அங்கேருந்து எல்லாம் புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. எங்கிட்டு கொடுப்பா அதான் செவுறு பிடுங்கி வச்சுருக்கேன், சங்கிலியை செவுத்தில் இருக்க பொம்மை பிடுங்கி வச்சுருக்கிறப்ப என்னம்மா கொடுக்குவோம்? அம்மா நான் எந்த தப்புமே செய்யலை, என்னை உயிரோடு விட்டுருங்கன்னு இந்த பொண்ணு உருவிக்கிட்டு வர்றப்போ வந்து அதை அந்த ஊரை விட்டு ஒரு 2 தப்படி எடுத்து வச்சுச்சா செவுத்தில் இருந்து அந்த சங்கிலி தொப்புன்னு விடுவான். ஆகா நம்ம அந்த பொண்ணை என்ன பண்ணி இம்சை பண்ணிவிட்டோம்னா அந்த கிராமமே பார்த்து அந்த பொண்ணை எங்கே இருந்தாலும் தேடுங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆண்டவர் மறைச்சிருச்சு அந்த பொண்ணை விடாமல். மறைச்சோன்னா குழந்த இந்த பொண்ணுக்கு கூடாரமா அவங்க ஆண்டவர்
திட்டுச்சு. அதுக்கு ஒரு சாதி மருத்துவம் பார்க்குறாப்புல ஒரு கிழவியை திட்டுச்சு. நேற்றம் வச்சு அந்த ஆம்பளை பிள்ளை பிறக்குது. பிறந்தோன்னா என்ன செய்யுதுங்க, 10 செண்டு குழந்த பிறந்துருச்சு. பிறந்து அந்த தாதி நித்த வளர்த்து அந்த பிள்ளையே அந்த பொண்ணுக்கு பிறந்த பிள்ளையே வளர்க்குது. அது பெரிய கதைப்பா. அப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அந்த பையனையும் நித்த வளர்த்து நேரம் வளர்க்குறாங்க. அந்த மாடி மச்சி எல்லாம் கடவுளை திட்டிச்சு விட்டு இந்த பொண்ணு நல்ல மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு கணவன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப 5 வயசு அந்த பையனுக்கு 5 வயசு வந்தோன்னா அது ஆண்டவரோட பிள்ளை பள்ளிக்கூடம் சேர்க்குது. ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் சேர்க்குறப்ப இந்த பிள்ளைங்க பூரா சேர்ந்துக்கிட்டு அப்போ இல்லாத பிள்ளை அவன் எல்லாத்துக்கும் மேலே அந்த பிள்ளைக்கு தான் படுப்பு வருமா, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு. இது அப்போ இல்லாத பிள்ளைக்கு எப்படி படுப்பு வருது பாரு அப்படின்னு அடிக்கிறதுல ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை போய் நம்ம அம்மாவாக கேட்கணும், யார் நம்ம அப்பான்னு கேட்கணும் அப்படின்ட்டு போய் கேட்குறப்ப மறந்துடுவேன். மக்கள் தலையிலே கொட்டி வைக்குங்க. அம்மா அதே மாதிரி 4-5 வாட்டி பண்ணியிருக்குதுங்க. நம்ம அப்பா இல்லாமல் வளர்கிறோம்னு காட்டில் வளர்கிறோம்னு பிள்ளைக்குங்க பூரா நம்மளை சொல்லி அடிக்குதுங்களே. நம்ம அப்பா யார் அப்படின்னு கேட்டு நம்ம அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னுக்கிட்டு வர்றாங்க. வந்து எப்பா பள்ளிக்கூடம் போகிறேங்கிறா, தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்றேப்பா, நீங்கள் பள்ளிக்கூடம் போங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, பள்ளிக்கூடம் போவீங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி விடா. எப்பா ஏம்மா நான் ஒன்று நினச்சிக்கிட்டேம்மா, இப்போ தாம்மா உன்னை கேட்கணும் ஒரு கேள்வி அப்படிங்கிறேன். ஐயோ நம்ம பிள்ளை என்ன கேட்க போகிறானோ அப்படின்னு பயந்து சொல்லுப்பா, என்னப்பா கேட்க போகிறோன்னு. இந்த பொண்ணு வந்து என்னப்பா, ஏம்மா நான் அப்போ இல்லாத பிள்ளைன்னு தினம் அடி வாங்குறேம்மா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கக்கிட்ட. எனக்கு அப்பா யாரும்மா, எனக்கு அப்பாவை சொல்லுமா அப்படின்னு சொல்லுது. அப்பா யாருமான்னாக்கா நான் அந்த பொண்ணு என்னத்தை சொல்லுவேன். அந்த பொண்ணு முழிச்சு அடித்து பார்த்துக்கிட்டு நான் யாரப்பா சொல்லுவேன், கடவுளே என்னை படைச்சியே ஈஸ்வரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போ யாப்பா உங்கள் ஒப்பன் கடவுள் தாப்பான்னுட்டான். ஒப்பன் கடவுள் தாப்பா நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு இருக்கான். அப்போ எங்கள் அப்பன் கடவுளாக இருந்தால் எங்கள் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அப்பாவை பார்க்க போகிறான். அப்பாவை பார்க்க போனால் அப்பா என்ன சொல்கிறாங்க, கச்சனத்தோட இது உழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியே இப்படி நாற்றை வேறு மேலே வச்சு கீழே நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளை வந்து இப்படி பிள்ளைகளை போய் இங்கே பெரியவரை இந்த இது விளையுமா இப்படி ஊன்றுங்க, வேறு கீழே வச்சு ஊனணுங்க பெரியவரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கிட்டே போய், அப்பா கட்டி முத்தம் கொடுத்து, நான் பெத்த மேலே நீ தாப்பா, நான் திட்டிச்ச பிள்ளை தாப்பா, நீ எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்கிறப்ப, எங்கள் அப்பா கடவுளா, எங்கள் அப்பாவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு, நான் தாப்பா கடவுள், நான் தாப்பா உன்னை திட்டுச்சேன் அப்படின்னு வாரி முத்தம் கொடுத்து, உனக்கு என்னப்பா வேணும், நான் அப்படியே காட்டிலே இருக்கிறது தேவையில்லாமா, எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நான் நல்ல முறையாக அம்மா வச்சுக்கிட்டு நான் காவந்து பண்ணால் போதும் அப்படின்ட்டு அது சொல்லுது. சரி எத்தனையும் வேணுமாப்பா அப்படின்ட்டு ஒருத்த தண்டி டப்பாவை கொடுத்து, அதில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த டப்பாவில் திட்டிச்சு கொடுத்து, எங்கனையும் திறக்காதப்பா, இதை கொண்டு அம்மாவுக்கிட்ட மட்டும் நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கிட்ட திறங்கப்பா அப்படின்னுச்சு. அம்மாவுக்கிட்ட திறப்பான்னொன்னா அவன் கொண்டுக்கிட்டு அங்கேருந்து வர்றான். கொண்டுக்கிட்டு வர்றப்ப இந்த முட்டை தண்டி டப்பாவாக நம்ம அப்பா கொடுத்துருக்குறாரு, இதில் என்ன தான் அதிசயம் இருக்கும் அப்படின்னு நடுப்பரை வந்துக்கிட்டு இருக்கிறப்ப திறந்துட்டான். திறந்தோன்னா அங்கே நான் எல்லாம் மாடி மச்சியா ஆடு மாடுமா போயிருக்கான். போனோன்னா என்னடா நம்ம அப்பா சொன்னதை நம்ம மீறி விட்டு இது மாதிரி செஞ்சோம், இது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து சர்ப்பம் வருது. சர்ப்பம் வந்து, தம்பி ஏன்ப்பா அப்படி அழுகுறா, என்னப்பா
வேணும் உனக்கு அப்படிங்கிறப்ப எங்கள் அப்பா வந்து கடவுள். எங்கள் அப்பாவை பார்க்க நான் போனேன். இதெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மாக்கிட்ட தர அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னம்மா யாரோ என்ன இருக்குமா அப்படின்னு நான் திறந்துட்டே இது மாதிரி மச்சி மாடிமா இருக்குது நாகம்மா என்னால் ஒன்றும் செய்ய முடியலம்மா அப்படின்னு சொல்கிறப்ப நீ அம்மானதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு அந்த சர்ப்பம் எல்லாத்தையும் பொறுக்கி வாயாலே பொறுக்கிக்கிட்டு வந்து அந்த டப்பாவில் வச்சு அடைச்சி எல்லாம் உனக்கு அடைச்சி கொடுத்துட்டு எனக்கு வந்து நீ என்ன தார அப்படின்னு கேட்குது. நான் வந்து மங்கிலியை மூட்டுறப்ப மனவரையில் குந்தி மங்கிலியை மூட்டுறப்போ என்னை தீண்டிக்க அப்படின்ட்டு இந்த பையன் உத்தரவு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் பொறுக்கிட்டு போய் அம்மா அந்த கதையை போய் அம்மாக்கிட்ட சொல்லலை. அம்மா திட்டும்னு அம்மாக்கிட்ட சொல்லலை. அம்மாக்கிட்ட சொல்லாமல் இந்தம்மா அப்பா கொடுத்தாரு, நீ உனக்கு எப்போ அது தேவையா அப்போ நீ திறந்து என்ன நினச்சி நீ திறக்குறியா அத்தனையும் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பள்ளிக்கூடம் போயிட்டான். அதுக்கு பிற்பாடு எனக்கு பாஞ்சு கல்யாணம் பண்ணுற வயசு வந்தோன்னா இந்த பையனா அந்த பொண்ணு அப்படியே வச்சுருக்கேன் அந்த டப்பாவை திறந்து கல்யாணம் பண்ணி பொண்ணெல்லாம் சோடிச்சு வந்து மணவரையில் குந்துறப்ப சர்ப்பம் அங்கேருந்து வருது வீண்டுணுமே அப்படின்னு. அங்கேருந்து ஆண்டவர் கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து ஆகா நம்ம பையனை நம்ம பறி கொடுக்குறதா சர்ப்பம் நம்ம பையனை தீண்ட போகுதுன்னு அங்கே வா நாகம்மா என்னை வந்து தீண்டிக்க வருஷத்துக்கு ஒரு திருப்பு என்னை தீண்டு என் புள்ளைய விட்டுரு அப்படின்னு அந்த பாம்பு கேட்குறாரு. அப்போ வருஷத்துக்கு ஒருக்க உன்னை நான் தீண்டிக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நிலாவில் வந்து கிரானம் தொடுது பாருப்பா அது அது வந்து தொடுது பாரு. அப்போ அந்த பையனை தீண்ட வேண்டான்னுட்டாரு. நம்ம கொடுத்த பிள்ளை தானே நம்ம திட்டிச்ச பிள்ளை தானே அப்படின்ட்டு அந்த பையனை எதுவும் செஞ்சிடாத என்னைய வருஷத்துக்கு ஒருக்க தீண்டிக்கணும். அதுதாப்பா அந்த கிரானம் தொடுறது. அதுதாப்பா அம்புதாப்பா. கதை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நன்றி வணக்கம்.